இட்லி வகைகளுக்காகவே மக்கள் நாடுற ஒரு பட்ஜெட் உணவகம். தாங்களே அரைச்ச விதவிதமான பொடி வகைகளை வச்சு 10க்கும் மேற்பட்ட மினி இட்லி, தட்டு இட்லி வகைகளை கொடுக்குது சேலம் அம்மாப்பேட்டை குண்டு பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல செயல்படுற இந்த ஸ்ரீ சுகுணேஸ்வரர் மெஸ். சப்பாத்தி, தோசை வெரைட்டின்னு விதவிதமான உணவுகள் கொடுத்தாலும் இட்லி தான் தங்கள் கடையோட ஸ்பெஷல்னு சொல்றாங்க கௌரி அக்கா. ஒரு மினி இட்லி 1 ரூபாங்கிற விதத்துல 30 மினி இட்லி 30 ரூபாய்க்கு தருது இந்த இட்லி கடை. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மினி இட்லி ஸ்பெஷல். மினி இட்லியில் பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி, நிலக்கடலை பொடி, கருவேப்பிலை பொடி, ஆளுவிதை பொடி, எள்ளு பொடி, தேங்காய் பொடி, மசாலா இட்லி, காளான் மசாலா இட்லி, மசாலா இட்லி நம்ம கடையில் ஸ்பெஷல். தட்டு இட்லி இருக்குது, தட்டு பொடி இட்லி இருக்குது. தட்டு பொடி இட்லி இத்தனை வெரைட்டி இருக்குது. ஒரு இட்லி வந்து 1 ரூபா, மினி இட்லி வந்து 1 ரூபா. அது வந்து மினிமம் வந்து 30 இட்லி 30 ரூபாய்க்கு தருவோம். மினிமம் 30 ரூபா. நம்ம கடையில் பார்சல் வந்து மினிமம் 30 ரூபா. இட்லிலே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேலேயே இருக்கும், 10 குறையாது. தோசையில் வந்து கார சட்னி தோசை, பூண்டு சட்னி தோசை, எசன்ஸ் தோசை, மசாலா தோசை, சீஸ் தோசை, பன்னீர் சீஸ் தோசை, தக்காளி தோசை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டி இருக்குது. ஆனியன் ரோஸ்ட்டு, ஆனியன் ஊத்தாப்போ, நெய் பொடி ரோஸ்ட் இருக்குது. பொடி ரோஸ்ட்டு இவ்வளோ வெரைட்டியும் தரும். இன்னுமே 10க்கு மேலேயே இருக்குது. அதுவுமே 10க்கு மேலே இருக்குது. இட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தட்டு இட்லி 2 இட்லி 25 ரூபா, மினி இட்லி 30 இட்லி 30 ரூபா, இட்லி 4 இட்லி 30 ரூபா, பொடி இட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 60லேருந்து 80 இருக்குது வெரைட்டி. மசாலா இட்லி பார்த்திங்கன்னா 50. தோசை பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் வந்து வெரைட்டி வந்து 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட்லிக்கு ஏன் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா இட்லியில் கொஞ்சம் வெரைட்டி அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால. ஓகேங்களா. இன்னொன்று கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் பார்த்து யூனிக்காகவும் பார்த்து போடுறோம். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் கொடுக்குறோம். பொடி இட்லின்னு கொடுக்கும்போது யாருமே போடாத அளவுக்கு பொடியும் நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணுறோம். பொடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்மேடு தான். இந்த ஆலிவிதை பொடியும் பார்த்திங்கனாலும் சரி, எள்ளு பொடினாலும் சரி, தேங்காய் பொடினாலும் சரி கொஞ்சம் பார்த்து நாங்கள் ரெடி பண்ணி பண்ணுறோம். எல்லாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக பார்த்து ரெடி பண்ணி போடுறோம். எல்லாமே ஹோம்மேடு தான். நாங்கள் தான் ரெடி பண்ணி வெளியே எதுவும் வாங்குறதில்ல. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பூண்டு பொடி இட்லி, இது வந்து ஆளுவிதை பொடி இட்லி, இது வந்து எள்ளு பொடி இட்லி, இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி இட்லி, இது நிலக்கடலை பொடி இட்லி, இது தேங்காய் பூ பொடி இட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் முக்கால்வாசி வந்து கெட்டி சட்னி தான் கொடுக்குறது. பொடி இட்லிக்கு இது தண்ணி சட்னிலாம் கொடுக்குறது. கெட்டி சட்னி தக்காளி சட்னி இருக்கும். அதே மாதிரி தோசையில் பார்த்திங்கன்னா தானிய தோசை இருக்குது. மில்லட்லேயுமே கொஞ்சம் கொடுக்குறோம், கொஞ்சம் ஹெல்த்தி. நவதானிய தோசை இருக்குது, அப்புறம் வந்து சோள தோசை இருக்குது, கம்பு தோசை இருக்குது, திணை தோசை இருக்குது, அப்புறம் அடை தோசை இருக்குது. கொஞ்சம் யூனிக்காகவே பார்த்து பண்ணி கொடுத்தோம். ஆமாம், கண்டிப்பாக. இது எப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட் இருக்காங்க, டயட் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களால வீட்டில் வந்து செய்ய முடியலட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் வந்து ஒரு பொருளுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இப்போ இதுக்கு வந்து வெள்ளை சோளத்துக்கு உண்டான பயன்கள், பன்னீரோட பயன்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. பச்சை பயிரோட பயன் தெரியாது, சோளத்தோட பயன் தெரியாது. அது எதுக்கு சாப்பிட்றோம், எதுக்காக நம்ம அது ஃபுட்டு எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டு வந்து தான் நம்ம மெயின் ஃபுட்டு. இப்போ மில்லட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அது இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்காவது கொஞ்சம் சேர்த்துவோம்னு பார்த்து மில்லட்டில் கொஞ்சம் இன்னும் யூனிக்காக டேஸ்ட்டாக. அதாவது பார்த்திங்கன்னா சோள தோசையில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள், ஆனியன் பொடி போட்டு கொடுப்போம். அது கொஞ்சம் குழந்தைங்க டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மில்லட்டை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சேர்த்து ட்ரை பண்ணுறோம். நாங்கள் புதுசாக வரவங்களுக்கு வந்து பொடி இட்லி சஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் மில்லட் தோசை சஜஸ்ட் பண்ணுவோம். யூனிக்காக எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்போம். அவங்கள திணிக்க மாட்டோம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். நாங்கள் சொல்லுவோம் நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் போது கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் மெனு ட்ரை பண்ணுறாங்க. தோசை இந்த டைம் ட்ரை பண்ணுவாங்க, இட்லி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க. மெயின் ஓனர்லாம் இல்லை, எல்லாருமே ஓனர் தான். இங்கே யாருமே ஓனரு ஸ்டாஃப் எல்லாம் இல்லை, எல்லாருமே சப்போர்ட்டிவ் பர்சன் தான். நான் ஓனரு அப்படின்னா எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக தான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஓனர் மாதிரிலாம் யாருமே இல்லை. இங்கேயே பசங்களே கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்டார்டிங் வந்து தள்ளு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணோம். மக்கள் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடை வச்சு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களாம் வராங்க, மெனு அதிகமாக இருக்கும், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் இன்றைக்கி இந்த கடை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இது 1 இயர் ஆகுது. சேலம் அம்மாப்பேட்டையில் குண்டு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க்லேருந்து கொஞ்சம் நியர் பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஸ்ரீ சுகுணேஸ்வரா மெஸ்ஸுன்னு பெரிய போர்டு இருக்கும், க்ரீன் கலர் லைட் இருக்கும். நம்ம கடை பார்த்தாலே தெரியும். இன்னொன்று கூகுள்லேயும் லொக்கேஷன் இருக்குது. நம்மளுக்கு கூகுளில் போட்டிங்கன்னா எங்களுக்கு டைமிங் வந்து 5 to 11, ஈவினிங் 5 to 11 எல்லா நாளுமே இருக்குது.
7449052797 இதான் எங்கள் நம்பர். கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்குது கடை இருக்கா லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக வரலாம். ஸ்விக்கியில் இருக்குது நம்ம கடை, ஸ்விக்கியில் போட்டிருக்கோம். ஏரியா சர்வே வந்து ஜங்ஷன்லேருந்து அயோத்தியாப்பட்டினம் வரைக்கும் இருக்குது. ஒரு மெனு நல்லா இருக்குங்கக்கா, பர்டிகுலராக இந்த மெனு நல்லா இருக்குது, இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அடுத்து இன்னும் நாங்கள் மோஸ்ட் கொடுப்போம். அது பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே அது ஒரு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது அதே மாதிரி பசங்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணுற சர்வீஸ் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். தோசையுமே வந்து இது தோசை நல்லா இருக்குது அப்படின்னா அவனுக்கு மாஸ்டருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து விரும்பி செய்கிறோம், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லலாம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்பர் கொடுத்துட்றோம், ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் சொல்லிவிடுங்க, நாங்கள் கட்டி வச்சிடறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்றோம். மோஸ்ட்லி வந்து ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கூட்டம் அவாய்ட் பண்ணிக்கலாம், வந்தவொடனே வாங்கிட்டு போயிடலாம். அதனால தான் வீக்கெண்டு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நார்மல் டேஸில் நார்மலாக தான் இருக்கும். பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகலாம். இப்போ இது மக்கள் இது விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ரெண்டாவது நிறை குறைகள் அவங்கக்கிட்ட நாங்களே கேட்குறோம், உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கிற போது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கூப்பிட்டு எங்ககிட்ட பர்சனலாக சொன்னாலும் நாங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறோம். கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட்டில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு லேட் ஆகதாக இருக்கட்டும், ஓ அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் கோச்சிக்காதீங்க, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். கஸ்டமர் சர்வீஸ் இது ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்னும் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், ஃபேஸ் பண்ணணும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.